श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन। எம்பெருமான் சக்கரத்தாழ்வாருடைய பரிபூர்ணமான திருவருளாலே சுதர்சன சதகம் என்பதான ஒரு நூலினை கொண்டு நம்முடைய துன்பங்கள் அகல்வதற்காகவும் நம்முடைய பாபங்கள் போக்குவதற்காகவும் மனோபீஷ்டத்தை நல்குவதற்காகவும் கூரநாராயண ஜீயர் சுவாமி எனும் மகானால் அருளப்பட்ட இந்த சுதர்சன சதகத்தை கொண்டு நாம் பல துதிகளை அனுபவித்து வருகிறோம். இந்த தோத்திரங்களை சொல்லுவதனால நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகி அனுதினமும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கட்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். அதைப்போல் இன்றைய தினம் பிரார்த்தனையிலே என்ன செய்கிறார் என்று கேட்டால், மனோ அபீஷ்டங்கள் பிரார்த்தனையாக வேண்டும், இவர்களுக்கு சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். மனோபீஷ்டம் என்பது வெற்றி, மனதில் ஏற்பட்டதான ஒரு வெற்றியானது காரியத்தில் காண்பிக்கப்படும். காரியத்தில் காண்பிக்கக்கூடியதான வெற்றியானது சமஸ்த காரியத்தையும் ஜெயம் ஆக்கிவிடும் என்பதைத்தான் இங்கே எல்லாவிதமான மனோபீஷ்டங்களும் இவர்களுக்கு பூர்த்தியாகட்டும் என்று நமக்காக அவர் பிரார்த்திக்கிறார் என்று சொல்கிறார். இங்கே சந்தோகம் தானவானாம் அஜனஜமலிதாம் லப்யஜாஜ்வல்யமானே வன்னா வன்னாய ஜுஹ்வத் த்ரிதச பரிஷதே சுஸ்வபாகப்பிரதாயி ஸ்தோத்ரைர்பிரம்மோதிகீதைர்முகரபரிசரம் ஸ்லாக்யசஸ்திரப்பிரயோகம் பிராப்தசங்கிராமசத்ரம் பிரதுரசுரரிபோஹம் பிரார்த்திதம் பிரஸ்னுதாம் வஹாம். பிரார்த்தனை என்பது பிரம்மாதிகள் கூட இவரிடம் வந்து பிரார்த்திக்கிறார்கள். வேண்டுதல், பிரார்த்தனை என்று சொன்னால் வேண்டுதல் என்று பயன் என்று பொருள். அந்த வேண்டுதல் என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டாக்க, சக்கரத்தாழ்வாரிடம் யார் பிரார்த்திக்கிறார்? கூரநாராயண ஜீயர் பிரார்த்திக்கிறாராம். என்ன வேண்டிக் கொள்கிறார் என்று சொன்னாக்க, இங்கே கீழ்க்கடலில் வருகிறவர்களுடைய காரியங்களை எல்லாம் தேவரீர் இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் எல்லோருக்கும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும். அந்த வெற்றியானது நிலை பெறச் செய்ய வேண்டும். அதுதான் மிகப்பெரியதான ஒரு பாக்கியம். அதன் மூலமாக இவர்களும் இவர்களது குடும்பமும் சகலவிதமான பாக்கியங்களையும் பெற வேண்டும். சுதர்சன பகவானே, அதற்கு நீர் அருள்வீராக என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த தோத்திரத்தை நாம் செவிமடுப்பதனாலேயும் இந்த தோத்திரத்தை நாம் கூடுமான வரையிலையும் நாம் சொல்லுவதனாலேயும் இது சமஸ்த விதமான காரியங்களையும் ஒற்றியடைய செய்து மனோ அபீஷ்டத்தை நமக்கு நல்கித்தரும் என்று சொல்கிறார். சந்தோகம் தானவானாம் அஜசமஜமிவ லப்யஜாஜ்வல்யமானே சன்வாசன்வாஹ ஜுஹ்வத் த்ரிதச பரிஷதே ஸ்வஸ்வபாகப்பிரதாயி ஸ்தோத்ரைர்பிரம்மாதிகீதைர்முகரபரிசதம் ஸ்லாக்யசஸ்திரப்பிரயோகம் பிராப்தசங்கிராமசத்ரம் பிரதுரசுரரிபோ பிரார்த்திதாம் பிரஸ்னுதாம் வஹா என்று இந்த தோத்திரத்தை சொல்லி பிரார்த்திப்பவர்களுக்கும் சகல காரியம் ஜெயமாக ஆகட்டும். இந்த தோத்திரத்தை சொல்ல முடியவில்லை, கேட்கவாவது முடிகிறது என்று சொன்னால் அதை கேட்பவர்களுக்கும் சமஸ்த காரியம் ஜெயமாகட்டும். ஆகையினாலே சுதர்சன பகவானே, உன்னுடைய பரிபூர்ணமான திருவருளால் இன்றைய காரியக்கிரமங்கள் எல்லாம் சகலவிதமான வெற்றியையும் கொடுக்கட்டும். உள்மனதில் உள்ளதான ஆழ்ந்த பக்தியையும் கொடுக்கட்டும். அதனால இந்த வெற்றியை இவர்களுக்கு நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். அங்கே பிரார்த்திதம் என்பது பிரத்தூயாதவஹா என்று ஒரு பாடம் உண்டு. இருந்தாலும் இந்த பிரார்த்தனையை இவர்கள் மாத்திரம் செய்யவில்லை, பிரம்மாதிகள் கூட உன்னிடம் வந்து பிரார்த்திக்கிறார்கள் அல்லவா? ஆகையினால் அவர்களுக்கும் நீ அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சகல தேவர்களுக்காகவும் பிரார்த்திக்கிறார் என்று சொல்கிறார். அந்த பிரார்த்தனையை யார் ஒருவர் அனுதினமும் செவிமடுக்கிறார்களோ அவர்களுக்கு
சகலவிதமான காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.